என் உயிரில் மேலான என்னுடைய ரசிகர்களை, கண்ணால் நட்டுதீங்க ஆசை ஆடியோ விழாவுக்கு வருகை தரும் அனைவருக்கும் நெஞ்சார மனதார என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த லட்டு திகட்டாத லட்டு என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு நாங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக நடிச்சிருக்கிறோம். என்னை இந்த திரையுலகத்தில் இன்னொரு முத்திரை கொடுத்த என்னுடைய அருமை தம்பி சந்தானத்துக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நான் தான் நடிக்க வேண்டும் என்று தம்பி அன்பு கட்டளின் பேரில் நான் இந்த படத்தில் நடித்திருக்கிறேன். அதற்கு இணையாக தயாரிப்பாளர் ராமநாதன் சார் அவர்கள் என்னை அழைத்து என்னிடம் அக்ரிமெண்ட் போடுவதற்கு அவ்வளவு தயக்கம் காட்டினார். நீங்கள் நடிப்பீர்களா மாட்டீர்களா என்று அரை மணி நேரம் எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள பேசுறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. கடைசியாக ஒப்பந்தம் பண்ணி நீங்கள் நடிக்க வேண்டும், சந்தானம் ரொம்ப விரும்புகிறார் என்று சொன்னார். உண்மையிலே நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அதன் தொடர்ச்சியாக என்னுடைய அருமை அன்பு ஆசை தம்பி சங்கர் சாரை நான் ரொம்ப பாராட்ட வேண்டும். அவருடைய ஐ படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். உண்மையிலே நான் சற்று யோசித்தேன், கனவா நனவா என்று. அழைப்பு வந்ததின் பேரில் நான் போனவுடன் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார். நான் அவரிடம் போட்டோ எடுக்க வேண்டும் என்று ஆவலாக இருந்தேன். ஆனால் என் தம்பி சங்கர் அவர்கள், அண்ணே நான் உங்ககிட்ட ஒரு போட்டோ எடுக்கணும், நான் உங்க ஃபேன் சொன்னோன்னு உண்மையிலே நான் பிறந்த பலனை அனுபவிச்சேன் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு தம்பி சிம்பு அவர்கள் என்னுடன் நடிக்கிறார் என்று சொல்லும் பொழுது எனக்கு இந்த படத்தில் நிறைய தம்பிமார்கள் கிடைத்திருக்கிறார்கள். அதற்கு மேலாக உயிரில் ரசிகர்களும் எனக்கு கிடைத்திருக்கார் என்று சொல்ல வேண்டும். இப்படி ஒவ்வொருத்தராக நான் சொல்ல வேண்டும் என்றால் நேரம் போய்கொண்டே இருக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த படத்துக்கு நீங்கள் முழு ஆதரவும் அரவணைப்பும் தர வேண்டும் என்று கேட்டு, இந்த படப்பிடிப்புக்கு முழு துணையாக இருந்த இயக்குனர் தம்பி மணிகண்டனுக்கும், கேமராமேன் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கும் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார மனதார வாழ்த்துக்களை சொல்லி, KRG அவர்களுக்கு மீண்டும் ஒருவரை நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.